Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப மோட்டிவேட்டடான பிரெக்னன்சி ஸ்டோரி. பிரெக்னன்ட்டாக ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே நீங்கள் நார்மலாக ட்ரை பண்ணாலும் சரி, ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக கேளுங்க. முடிஞ்ச அளவு எண்டு வரைக்கும் கேளுங்க. இந்த சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிப்ஸ் எல்லாம் பெருசாக ஃபாலோ பண்ணல. நம்ம சொன்ன சேனலில் சொன்ன பெரிய டிப்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ண மாதிரி தெரியல. அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாலிகுலர் ஸ்டடி ஃபெயில் ஆகிருக்கு, IUI ஃபெயில் ஆகிருக்கு, 1 டைம் பார்த்திங்கன்னா IVF கூட பண்ணியிருக்காங்க. 3 டைம்ஸ் IUI, 1 டைம் IVF பண்ணி அவங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆக முடியாமல் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து டியூப் பிளாக் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் PCO இருந்திருக்கு, ஓவர் வெயிட் இருந்திருக்காங்க. இதெல்லாம் இருந்தும் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. ட்வின் பேபி வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. பேபி பிறந்துருச்சா அப்படின்னு தெரியல, இன்னும் ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்களான்னு தெரியல. அவங்க வந்து இதை தான் சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து தேங்க்யூலாம் எனக்கு சொல்லலை, அவங்க ஃபாலோ பண்ணதை சொல்லியிருந்தாங்க. கூடவே நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்வின் பேபி, நான் எந்த ஒரு டிப்ஸும் வந்து நான் ஃபாலோ பண்ணல. நான் ஃபாலோ பண்ணது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தேன், மொபைல் யூஸ் பண்ணல. இந்த 2 விஷயத்தை தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்திருக்காங்க, பேபியை பற்றி நினைக்காம ஸ்ட்ரெஸ். ஏன்னா இவ்வளோ பண்ணிட்டாங்க, IVF வரைக்கும் ட்ரை பண்ணிட்டாங்க, IVFும் ஃபெயில் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ண, சரி ஓகே நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம ரிலாக்ஸாக ட்ரை பண்ணியிருக்காங்க. மொபைல் வந்து ரொம்ப யூஸ் பண்ணாமல் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்டது, அவங்க வந்து 15 kg வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் மெயினான காரணம் அவங்க நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு. இன்னொரு காரணம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. அஃப்கோர்ஸ் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரெஸ்ஸு வந்து மனுஷனை வந்து ஒரு வழி பண்ணி விட்டுரும். நம்ம ரொம்ப யோசிச்சுட்டே ஒரு விஷயத்தை இது பண்ணிகிட்டே இருக்கோம், கவலைப்பட்டுட்டே இருக்கோம், அழுதுகிட்டே இருக்கோம்னா அது ரொம்பவே கஷ்டம். நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸை பெண்களுக்கு உண்டு பண்ணிடும். ஸோ இந்த 2 விஷயந்தான் மெயினான ரீசன். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்திருக்காங்க, வெயிட் லாஸ் வந்து 15 kg வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வெயிட் லாஸ்க்கு வந்து அவங்க எந்த அளவுக்கு நல்ல வெயிட் லாஸ் தெரியுமா? அதாவது வெயிட் லாஸே நிறையா விதத்தில் இருக்குது. சாப்பிடாமே பட்டினி கிடக்கிற வெயிட் லாஸும் வெயிட்டு நீங்கள் கம்மி ஆயிடலாம். வெறும் நீங்கள் சாப்பிட்ற அளவை கம்மி பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் வெயிட் லாஸ் ஆகிடுவீங்க. ஆனால் அது வந்து நல்ல வெயிட் லாஸான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான முறையில் வெயிட் லாஸ் பண்ணால்தான் உங்களுக்கு ஃபர்டிலிட்டிக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ இந்த மெத்தடில் தான் இவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன வெயிட் லாஸ் பண்ணாங்க அப்படின்றத நான் கேட்டதுக்கு அவங்க கொடுத்த ரிப்ளையை நான் உங்ககிட்ட நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து வெயிட் லாஸ்க்கு அவங்க என்ன ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணாங்க அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். வெயிட் லாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ, சீத்தாப்பழம், சப்போட்டா, பனானா, ஜாக் ஃப்ரூட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மாம்பழம், இந்த சீத்தாப்பழம், சப்போட்டா பழம், பலாப்பழம் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா சுகர் கண்டென்ட் நிறையா இருக்குது. இதெல்லாம் உடம்புக்கு சத்து தான், ஆனால் இனிப்பு அதிகமாக இருக்குது. இப்போ PCO டயட்டில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக இனிப்பு வந்து எடுத்துக்கக்கூடாது. வாழைப்பழம் வந்து என்னை கேட்டிங்கன்னா எடுத்துக்கலாம். வாழைப்பழம் ஃபோலிக் நல்லா இருக்கும், நிறைய சத்து இருக்கக்கூடியது. ஆனால் நீங்கள் வாழைப்பழம் ஒரு நாளைக்கு 1 தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிழங்கு வெரைட்டி வந்து அவங்க அவாய்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, மை டாக்டர் அட்வைஸ்னு சொல்லியிருக்காங்க. கிழங்கு வகைகள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து நீங்கள் இப்போ இட்லி, தோசை, சப்பாத்தி, ப்ரெட்டு சாப்பிட்றீங்களா அதே மாதிரி தான் நீங்கள் கிழங்குகள் சாப்பிட்றதும். அதுலேயும் சத்து இருக்குது, ஃபைபர் இருக்குது, ஆனால் அதில் கார்பு நிறைய இருக்குது. நீங்கள் வீட்டில் வந்து காய்கறி சமைக்கிறீங்களா, இப்போ டெய்லி 1 காய் 2 காய் வைப்பீங்கள்ல, அப்போ நீங்கள் உருளைக்கிழங்கு வைக்கிறீங்கன்னா அதை நீங்கள் காய்கறியாகவே கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து காய்கறி கிடையாது. கிழங்கு வகைன்றது கார்பு தான் நிறையா இருக்குது. PCO இருக்கவங்களுக்கு கார்பு வந்து ஒரு எதிரி மாதிரி. நீங்கள் வந்து என்னதான் டேப்லெட் எடுத்தாலும் நீங்கள் கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணலன்னா உங்களால் PCOடியை நேச்சுரலாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. லைஃப் லாங் டேப்லெட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். கார்போஹைட்ரேட் வந்து அவாய்ட் பண்ணணும், கம்மி பண்ணணும். அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்கு அவங்க என்ன மாதிரிலாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, எம்டி ஸ்டமக்கில் வந்து வாட்டர் வந்து எடுத்திருக்காங்க. இது PCOடி இருக்கவங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்கன்னு கிடையாது. எல்லாருமே காலையில் வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 20 minutes லேட்டர் வந்து அத்திப்பழம் வந்து 2 எடுத்திருக்காங்க, ஃபிக்கு, அத்திப்பழம். அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு 7 எடுத்திருக்காங்க, வால்நட் 2 எடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து காலையில் தண்ணி குடிச்சிட்டு இந்த எடுத்திருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுத்திருக்காங்கன்னா 2லேருந்து 3 பாயில்டு எக்கு இல்லைனா ஆம்லேட் எடுத்திருக்காங்க. அதாவது ப்ரோட்டீனுக்கு வந்து இவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இவங்க எடுத்திருக்க டயட் வந்து இந்த பேலியோ டயட் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ எக்கு ஆம்லேட், லோ கார்பு எக்கு ஆம்லேட், இது வந்து காலையில் 2-3 முட்டை போட்டு எடுத்திருக்காங்க. இப்போ இதுவே வந்து பூஜை நாள், ஃப்ரைடே, அதாவது நான்வெஜ் சாப்பிட மாட்டோம்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்களில் சுண்டல் எடுத்திருக்காங்க. மிட் மார்னிங் அதாவது ஒரு 11-11:30 மணி லஞ்சுக்கும் பிஃபோர் லஞ்ச் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் கோகோனட் தேங்காய் தண்ணி எடுத்திருக்காங்க. இது இளநீர் எடுத்திருக்காங்க. குக்யூம்பர் வெள்ளரிக்காய் எடுத்திருக்காங்க, பட்டர் மில்க் மோர் எடுத்திருக்காங்க,
கேரட், ஆம்லா ஜூஸ், லெமன் ஜூஸ் இதெல்லாம் எடுத்திருக்காங்க. ஆம்லா ஜூஸ், லெமன் ஜூஸ் எடுக்கும்போதே இவங்க விட்டமின் சி எடுத்துடுறாங்க. கேரட்டு, காய்கறி, ஃபைபர், அதுக்கப்புறம் மோர் எடுத்திருக்காங்க. பிசிஓ இருக்கவங்களுக்கு மோர் வந்து தாராளமாக எடுக்கலாம். ஸோ குக்யூம்பர்ன்றதும் பார்த்தீங்கன்னா எக் growthக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ லஞ்ச் வந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ் வந்து எடுத்திருக்காங்க. குழம்பு பொரியல் கிட்டத்தட்ட நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் எடுத்திருக்காங்க. ஆனால் ப்ரௌன் ரைஸ் எடுத்திருக்காங்க. ப்ரௌன் ரைஸ்னும் போது நின்று நமக்கு ஜீரணமாகும், மெதுவாக அது செரிமானம் ஆகும். நமக்கு வந்து பெருசாக டயட் இருக்க ஃபீல் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு பொரியல் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட், நைட் வந்து டின்னர் வந்து ஃப்ரூட்ஸு, எக்கு 8 மணிக்குள்ளே எடுத்துடுறாங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது இப்போ இந்த மேலே சொன்னோம்ல அந்த ஃப்ரூட்டெல்லாம் தவிர்த்து மெயினாக பெஸ்ட்டு என்ன ஃப்ரூட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொய்யாப்பழம் எடுக்கலாம். அந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கொய்யாப்பழம் எடுக்கலாம், ஆப்பிள் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பெரிஸ்லாம் நல்லது, ஆனால் அதெல்லாம் நம்ம ஊரில் மலிவாக கிடைக்காது. ஸோ கொய்யாப்பழம், ஆப்பிள், மாதுளை இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். சுகர் கண்டென்ட் அந்தளவு கிடையாது. இருக்கிறதுலே கொய்யாப்பழம் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நைட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டு, எக்கு இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அதாவது இவங்க மத்தியானம் மட்டும்தான் கார்ப் எடுத்திருக்காங்க. காலையிலே நைட்டும் பார்த்திங்கன்னா இந்த இட்லி, தோசை, சப்பாத்தி இதெல்லாம் எல்லாம் இருந்திருக்காங்க. அண்டு டோட்டலாக வந்து அவங்க அவாய்ட் பண்ணேன். நான் வந்து காஃபி, டீ, மில்க், ஜங்க் ஃப்ரூட், சுகர், ஸ்வீட், கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் இதெல்லாமே அவாய்ட் பண்ணி, இது எல்லாமே ஓரளவு உங்களுக்கும் அவேர்னஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா நம்ம கேலரி உடம்புல எக்ஸ்ட்ரா சுகர் கொடுக்குறது, கேலரி கொடுக்குறது இந்த டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் நம்ம வாயை கட்டாமல் சாப்பிட்றது தான். அது எல்லாத்தையுமே டோட்டலாக அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து வாக்கிங் 1 hour போயிருக்காங்க. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க வந்து ரெமிடிலாம் எடுக்கல, எதுவுமே ரெமிடி எடுக்கல. ஏன்னா ரெமிடி வந்து அவங்களுக்கு தேவைப்படலை. அவ்வளோ 2 hours வாக்கிங் போயிருக்காங்க. அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு வெந்தய டீ? 2 hours வாக்கிங்லேயே அவங்களுக்கு வந்து நீர்க்கட்டி, எக்கை சுற்றி இருக்கிறது எல்லாமே கரைஞ்சிரும். ரெமிடிஸ் தேவையே இல்லை. இவங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறது ரெமிடி தேவையே கிடையாது, சுகரே இல்லை உடம்புல. அப்புறம் எதுக்கு வெந்தய டீ அதை கரைக்கிறதுக்கு? அவ்வளோ நல்ல ரெமிடி இல்லாமையே அவங்களுக்கு வந்து பிசிஓ சரி பண்ணியிருக்காங்க. வெறும் டயட் மட்டும் எடுத்து 15 kg வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. சிலருக்கு வந்து இந்த டியூப் பிளாக்லாம் பார்த்திங்கன்னா வெயிட்டாக இருக்கிறதுனாலே டியூப் பிளாக் வரும். அவங்களுக்கு வந்து ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்கேஜ் இருக்கும், ஸ்வெல்லிங்காக இருக்கும் அந்த டியூப்பு. அது வெயிட்னால் மட்டுமே அந்த டியூப் பிளாக் இருக்கும். சிலருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி வெயிட்னால் மட்டுமே டியூப் பிளாக் இருக்குன்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிங்கனாலே அதுவும் கம்மியாகிடும். இப்போ எப்படி உடம்புல வந்து ஒரு கைப்பகுதி, தொடைப்பகுதி நீங்கள் வெயிட் லாஸ் ஆகும்போது கம்மியாகுதோ அதே மாதிரி உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய வீக்கங்களும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது கம்மியாகும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணனால தான் உங்களுக்கு ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக் இருந்திருக்கு. அவங்களுக்கு ஐவிஎஃப் ஃபெயில் ஆகிருக்கு. ஐவிஎஃப் ஃபெயில் ஆனதுக்கு காரணம் எண்டோமெட்ரியம் அவங்களுக்கு சரியாக இருந்திருக்காது, வெயிட் பிசிஓ இருக்கிறனால, ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால. ஸோ அவங்க நார்மலாகவே எல்லாத்தையும் சரி பண்ணும்போது அழகாக பேபி இம்ப்ளான்ட் ஆகும், அழகாக சூப்பராக பேபி இம்ப்ளான்ட் ஆகும். பிசிஓ எல்லாம் சரியாகி, ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாம் சரியாயிரும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உடம்பை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம பாடியை பார்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தன்னால் நடக்கும். ஸோ இதுதான் அந்த சிஸ்டர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சிவியர் பிசிஓ இருக்கவங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நீங்கள் இதை டிட்டோவாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா ப்ரோட்டீன் எடுத்திருக்காங்க, வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்காங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்காங்க, காய்கறி எடுத்திருக்காங்க, கார்பு வந்து ப்ரௌன் ரைஸ் எடுத்திருக்காங்க, எல்லாமே கரெக்டாக எடுத்திருக்காங்க, நட்ஸ் எடுத்திருக்காங்க, எல்லாமே கரெக்டாக எடுத்திருக்காங்க. இதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.